இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு லக்ஷ்மி, இந்த மாதிரி டைம்ல நீ நிம்மதியா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்கூடாது. இந்த சண்டையை பத்தியெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது. உனக்கு டென்ஷன் ஏற்பட்டா அது உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தான் ஆபத்து. இதுக்கு மேலேயும் நான் உண்மையை மறைக்கிறதுல அர்த்தமே இல்ல. இப்பவாவது நான் உண்மையை சொல்லிட்டா எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து நான் வெளியில வந்துடலாம். நீ ரிலாக்ஸா இருக்கணுங்கிறதுக்காக வேணுங்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணி ரூம் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு பிறக்க போற குழந்தை ஹெல்த்தியா பிறக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். இன்னும் நீ உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. தயவு செஞ்சு மனிஷா பேசின எல்லாத்தையும் மறந்துடு. இல்லங்க, மனிஷா சொன்ன விஷயத்த நான் மறக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன லட்சுமி அது? இதுக்கு மேல இந்த உண்மையை என்னால சுமந்துகிட்டு இருக்க முடியாது. ஒரு பொய்யால உங்க எல்லாரோட கண்ணையும் கட்டி இதுக்கு மேலேயும் உங்களை என்னால ஏமாத்த முடியாது. நீ என்ன சொல்ல வர லட்சுமி? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் பிரெக்னண்டா இல்ல. நீ என்ன சொல்ற லட்சுமி? நீ சொல்றதெல்லாம் உண்மையா லட்சுமி? ஆமா பாட்டி, என் வயித்துல அவரோட குழந்தை ஒன்னும் வளரல. நான் கூடிய சீக்கிரமே குழந்தைய பெத்து எடுக்க போறேங்கிற விஷயம் உண்மையும் இல்லை. அப்படின்னா நீ பிரெக்னன்ட்னு சொல்லி எங்க எல்லாரும் எதுக்கு நம்ப வச்ச? அப்படி ஒரு சூழ்நிலை தான் என் வாயில என்ன அப்படி ஒரு பொய்ய சொல்ல வச்சதுங்க. எனக்கு வர வழி தெரியாம தாங்க உங்க எல்லார்கிட்டையும் நான் பொய் சொல்லி ஏமாத்த வேண்டியதா போச்சு. அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லுவியா லட்சுமி? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். உன் வார்த்தைக்கு நான் எவ்வளவு மதிப்பு கொடுத்தேன். ஆனா நீ எங்க நம்பிக்கையோட விளையாடி இருக்க.